இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பில்லோ எப்படி இது வந்து கழுத்துல வைக்கிற பில்லோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஏதாவது ட்ராக் பேண்ட் இல்ல பேண்ட் ஏதாவது எடுத்துக்கோங்க. நீங்க அம்மா ஏதாவது பாக்குறீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஏதாவது பாக்குறீங்கன்னா நீங்க சின்ன வயசுல வச்சிருக்க பேண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் பொறுத்து தான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பின்னாடி திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பகுதி எடுத்து நான் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்ட பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டைட்டா போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு காலையும் போட்டலாம். ரெண்டு காலையும் ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. ஊருக்கு போட துணி தான் அழகா மடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம அங்க போய் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்னதா மடிச்சா நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் மிச்சம் ஆகும். அதனால நம்ம நிறைய துணி ஊருக்கு போட துணியா வச்சுக்கலாம். இது பாருங்களா, ஒண்ணுலயே ஒரு குஷன் இருந்துச்சு. கொஞ்சம் திக்கா வைக்கணும். வேற ஒன்றும் இல்லை. நான் உள்ள வச்சுட்டேன். நான் பேக் பண்ண ட்ரெஸ் எல்லாமே வந்து இதை ஃபுல்லாக நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னே இருந்தேன். என்ன விஷயம்னா, டிராவலுக்கு எடுத்துட்டு போகிற ட்ரெஸ் தான் வைக்கணும்னு இல்லை. நம்ம வந்து சாதா கிழிஞ்ச பேண்ட் எல்லாம் வைப்போம். ஏன்னா அங்கங்க கிழிஞ்சு போயிடும் நம்ம பேண்ட்டு. அப்புறம் நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த விஷயம் தான் சொல்ல வந்தேன். அப்புறம் பாருங்க, உங்க வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்பாங்க. எனக்கும் அப்படிதான். நான் வந்து 3 பேண்ட் செய்யலாம் இருக்கேன். வா, நம்மளோட குஷன் ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. இது இப்படி வச்சா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க டிவி பார்க்க கூட வந்து நீங்க இதை எடுத்துக்கலாம். கிஃப்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதை வச்சுட்டு எல்லாருமே கேட்பாங்க, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.